அதாவது இப்ப வந்து பார்த்தா பிஎஸ்சி பிசிஏ இந்த மாதிரியான டிகிரி கம்ப்ளீட் பண்ண உடனே எம்ஏ எம்டெக் கோர்ஸ் எல்லாம் படிக்க முடியுமா, இந்த மாதிரி நிறைய பேர் கேட்கறாங்க. அதாவது இன்ஜினியரிங்ல மாஸ்டர்ஸ் பண்ண முடியுமா, அப்படி பண்ணணும் அப்படின்னா நம்ம டைரக்டா பிஎஸ்சி இல்ல பிசிஏ முடிச்சுட்டு ட்ரை பண்ணலாமா, இல்ல எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு டிகிரி கேட்பாங்களா, அப்படிங்கிற மாதிரி சின்ன பேசிக் ஐடியா இன்னைக்கு வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இது வந்து பார்த்தா பிஎஸ்சி பிசிஏ இந்த மாதிரியான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஹையர் ஸ்டடிஸ்ல எம்ஏ எம்டெக் சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நிறைய பேருக்கு. ஃபர்ஸ்ட் பண்ண முடியுமா டைரக்டா, அப்படி பண்ண முடியாது அப்படின்னா நம்ம என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணலாம், என்ன மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா பிஎஸ்சி பிசிஏ ரெண்டுமே வந்து பார்த்தா 3 இயர்ஸ்க்கான யூஜி கோர்ஸ் தான். உங்களுக்கு பிஎஸ்சில எக்கச்சக்கமான ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு. உங்களுக்கு நார்மலா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பாட்னி, ஜுவாலஜி, இது மட்டும் இல்லாமல் பயோ கெமிஸ்ட்ரி, பயோ டெக்னாலஜி, மாலிகுலர் பயாலஜி, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் மீடியா, அனிமேஷன் ரெலவெண்டா, வெப் டிசைன் ரெலவெண்டா, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ரெலவெண்டா, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ரெலவெண்டா, நாட்டிகல் சயின்ஸ், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா ஃபாரன்சிக் சயின்ஸ், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா டிஜிட்டல் ஃபாரன்சிக் சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி ரெலவெண்டா, இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கு பிஎஸ்சி அப்படி நீங்க போயிட்டீங்க அப்படின்னா. சோ உங்களுக்கு வந்து பிஎஸ்சி பொறுத்தவரையும் சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா என்னென்ன ஸ்ட்ரீம் இருக்குன்னு பாருங்க, உங்களுக்கு எது கன்வீனியன்டா இருக்கும் அப்படிங்கறத பாருங்க. அது மட்டும் இல்லாம நீங்க எடுத்த குரூப் பேஸ்ல எந்த கோர்ஸ்க்கு அட்மிஷன் கிடைக்கும் அப்படிங்கறத பாருங்க. ஏன்னா பிஎஸ்சில வந்து பார்த்தா இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நீங்க கம்ப்யூட்டர் ரெலவெண்டாவோ எலக்ட்ரானிக்ஸ் ரெலவெண்டாவோ படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து மேக்ஸ் ரெலவெண்டான குரூப் தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த இடத்துல வந்து பார்த்தா பியூர் சயின்ஸ் எடுத்தவங்களோ இல்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தவங்களோ கண்டிப்பா வந்து படிக்க முடியாது. இல்ல நீங்க வந்து பார்த்தோம்னா இந்த பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ரெலவெண்டா, பயாலஜி ரெலவெண்டா, இந்த மாதிரியான ஸ்ட்ரீம்லாம் படிக்கணும் அப்படின்னா கன்ஃபார்மா வந்து பார்த்தோம்னா நீங்க எடுத்த குரூப்ல வந்து பார்த்தா அதாவது +1+ல எடுத்த குரூப்ல பயாலஜி கன்ஃபார்மா இருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. சோ உங்களுக்கு நீங்க எடுத்த குரூப்புக்கு ஏற்ற மாதிரி என்ன பிஎஸ்சி கிடைக்கும், அதுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கு, என்ன மாதிரியான ஏரியால ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஹையர் ஸ்டடிஸ் எப்படி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, கவர்மெண்ட் ஜாப்ல எப்படி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத ஃபுல் அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரீம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பிசிஏ அப்படின்றதுல இது வந்து 3 இயர்ஸ்க்கான யூஜி கோர்ஸ் தான். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டரோட ரெலவெண்டான டாபிக் இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. முக்கியமா வந்து கம்ப்யூட்டரோட ஃபண்டமெண்டல், ஆர்கிடெக்சர் இந்த மாதிரியான டாபிக்கும் வரும். பிளஸ் வந்து பார்த்தா ரீசன்ட் டெக்னாலஜி ரெலவெண்டான டாபிக்கும் வரும். அது மட்டும் இல்லாம அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுத்திருப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், வெப் டிசைனிங், அனிமேஷன் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு. சோ உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல மட்டும் தான் இருக்கு. நீங்க உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கு அப்படின்னா பிசிஏ சூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல பிசிஏவோட ரெலவெண்டான ஒரு பிஎஸ்சி ஸ்ட்ரீம் அப்படின்னா ஒன்னு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 3 கோர்ஸ் முடிச்சவங்களுக்கும் உங்களுக்கு ஈக்குவலா தான் ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிசிஏ இவங்களுக்குலாம் ஒரு ஆவரேஜா வந்து கம்மியான சேலரி தான் வந்து ஸ்டார்டிங் சேலரியில ஜாப் கிடைக்கும். சப்போஸ் நீங்க ஹையர் ஸ்டடிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில, ஐடி கம்பெனில, எம்என்சி கம்பெனில ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் டிமாண்ட் அப்படின்னு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிசிஏ இவங்களுக்கு 3 பேத்துக்குமே ஈக்குவலான டிமாண்ட் தான் இருக்கு உங்களுக்கு. சோ உங்க கன்வீனியன்ட் பேஸ்ல வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா எம்ஏ எம்டெக், அதாவது மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங், மாஸ்டர் ஆஃப் டெக்னாலஜி அப்படிவாங்க. இந்த 2 கோர்ஸ்க்கும் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்ல, சிலபஸ் வைஸா கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கும். எம்ஏ பொறுத்தவரையும் ஃபண்டமெண்டலுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க. எம்டெக் பொறுத்தவரையும் பார்த்தா டெக்னாலஜி ரெலவெண்டான டாபிக் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு. மற்றபடி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஜாப் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா நீங்க என்ன ஸ்ட்ரீம் எடுத்திருக்கீங்களோ, எம்ஏ எம்டெக்ல எக்கச்சக்கமான ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு உங்களுக்கு. சோ நீங்க என்ன ஸ்ட்ரீம் எடுத்திருக்கீங்களோ, பிளஸ் எந்த காலேஜ்ல படிக்கிறீங்க, பிளஸ் உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்கில் இருக்கு, அதை பேஸ் பண்ணி தான் ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ சூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தா எம்ஏ எடுத்தா தான் அதிகப்படியான டிமாண்ட், எம்டெக் எடுத்தா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காது அப்படிங்கறதெல்லாம் இல்ல. நீங்க என்ன ஸ்ட்ரீம் எடுத்திருக்கீங்களோ பிளஸ் என்ன மாதிரியான எஃபோர்ட் போறீங்களோ அதை பேஸ் பண்ணி ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எம்ஏ எம்டெக் எடுக்கிறவங்களுக்கு. சோ நீங்க வந்து ஒரு பிஎஸ்சியோ இல்ல பிசிஏவோ முடிச்சோடனே டைரக்டா எம்ஏ எம்டெக் படிக்க முடியுமா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா படிக்க முடியாது. ஏன்னு பார்த்தோம்னா எம்ஏ எம்டெக் அப்படிங்கிறது ஒரு அட்வான்ஸ் லெவல் இன்ஜினியரிங் கோர்ஸ் தான். உங்களுக்கு பிஜி லெவல் இன்ஜினியரிங் கோர்ஸ் உங்களுக்கு மாஸ்டர்ஸ் அப்படிங்கிறாங்க. சோ நீங்க டைரக்டா பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்ஏ எம்டெக் வந்து படிக்க முடியாது. பட் அதுக்காக படிக்கவே முடியாது அப்படிங்கறதுலாம் இல்ல, நீங்க வேற ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஆப்ஷன் அப்படின்னு வந்து பார்த்தா பிஎஸ்சி இல்ல பிசிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டு ஹையர் ஸ்டடிஸ்ல எம்எஸ்சி இல்ல எம்சிஏ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. உங்க ஆப்ஷன்ஸ் பேஸ்ல வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமா வந்து எம்ஏ எம்டெக் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேர் சாஃப்ட்வேர் கம்பெனி, ஐடி கம்பெனி இதுக்கு தான் ஜாப் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. சோ நீங்க பிஎஸ்சில கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்ல பிசிஏ எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஒன்னு எம்எஸ்சில கம்ப்யூட்டர் ரெலவெண்டாவும், கம்ப்யூட்டர் ரெலவெண்டா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு. சிஎஸ்சி அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தா ஐடி இருக்கு உங்களுக்கு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஐஓடி, கிளவுட் கம்ப்யூட்டிங் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எம்ஏ எம்டெக் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க எம்எஸ்சி படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கூட எம்சிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்து எம்ஏ எம்டெக் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி
பிஎஸ்சி கம்ப்ளீட் பண்ணிட்டு டைரக்டா வந்து பார்த்தா எம்ஏ எம்டெக் வந்து உங்களால படிக்க முடியாது. அதே மாதிரி தான் பிசிஏ முடிச்சுட்டு டைரக்டா எம்ஏ எம்டெக் வந்து படிக்க முடியாது. நீங்க எக்ஸ்ட்ரா ஹையர் ஸ்டடிஸ் அதாவது பிஜில ஒன்னு எம்எஸ்சியோ இல்ல எம்சிஏவோ முடிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எம்ஏ எம்டெக் படிக்கிறதுக்கு எலிஜிபிள் தான். அதுக்காக நீங்க எம்பிஏ ஜாயின் பண்ணிட்டு அடுத்து எம்ஏ எம்டெக் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா முடியாது. நீங்க வந்து சயின்ஸ் ஃபீல்டோட ரெலவென்டான இல்ல கம்ப்யூட்டர் ஃபீல்டோட ரெலவென்டான இந்த எம்எஸ்சி இல்ல எம்சிஏ படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா எம்ஏ எம்டெக் கோர்ஸ்க்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்காக எம்ஏ எம்டெக்ல ஒன்லி கம்ப்யூட்டர் ஃபீல்ட்ல மட்டும் தான் நீங்க போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர் முடிச்சுட்டு கூட நீங்க எம்ஏ எம்டெக்ல அக்ரிகல்ச்சர் ரெலவென்டான கோர்ஸ்க்கோ ஃபுட் டெக்னாலஜி ரெலவென்டான கோர்ஸ்க்கோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னா நீங்க வந்து பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் ரெலவென்டாவோ இல்ல எம்எஸ்சில எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு கூட எம்ஏ எம்டெக்ல எலக்ட்ரானிக்ஸ் ரெலவென்டா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனை சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் இல்ல விஎல்எஸ்ஐ எம்பெடட் சிஸ்டம் இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்ட்ல வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சோ கம்ப்யூட்டர் ஃபீல்ட்ல மட்டும் தான் போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. நீங்க எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே மோஸ்ட்லி வந்து பார்த்தா எம்ஏ எம்டெக்ல நிறைய ஸ்ட்ரீம்க்கு முக்கியமா இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்ட்ல அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரியில இந்த மாதிரி கண்டிப்பா வந்து கோர்ஸ்க்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் நீங்க இந்த எம்ஏ எம்டெக்ல அக்ரிகல்ச்சர் ரெலவென்டா ஃபுட் டெக்னாலஜி ரெலவென்டா எல்லாம் சூஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா யூஜி பிஜில இது ரெலவென்டா வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் கம்ப்யூட்டர் இண்டஸ்ட்ரிக்கு மோஸ்ட்லி எந்த குரூப் எடுத்தவங்களுக்கு எல்லாம் அட்மிஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா நீங்க பிஎஸ்சி பிசிக்ஸ் முடிச்சிருக்கீங்க எம்எஸ்சி பிசிக்ஸ் முடிச்சிருக்கீங்க அடுத்து ஒரு ஐடி கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனில ஒர்க் பண்ணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா எம்ஏ எம்டெக் கம்ப்யூட்டர் ரெலவென்டா வந்து கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில கோர்ஸ் தான் வந்து பார்த்தா ரூல்ஸ் வந்து சேஞ்ச் பண்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு அக்ரிகல்ச்சர் ரெலவென்டான கோர்ஸ்க்கு பயோடெக்னாலஜி ரெலவென்டான கோர்ஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து பார்த்தா யூஜி பிஜில ஏதாவது ஒரு கோர்ஸ்னாச்சும் இந்த ஃபீல்ட் ரெலவென்டா முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பட் கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரியான ஃபீல்ட்ல நீங்க போறீங்க அப்படின்னா யூஜில மோஸ்ட்லி எந்த குரூப் எடுத்து வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எம்எஸ்சி இல்ல எம்சிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எம்ஏ எம்டெக் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ ஃபைனலா வந்து பார்த்தா பிஎஸ்சி இல்ல பிசிஏ முடிச்சவங்க டைரக்டா எம்ஏ எம்டெக் படிக்க முடியாது. நீங்க வேணா எம்எஸ்சி இல்லனா எம்சிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எம்ஏ எம்டெக் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. காமனா சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா நீங்க ஒரு பிஎஸ்சி பிளஸ் எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணாவோ இல்ல பிசிஏ பிளஸ் எம்சிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டாலோ இல்ல வந்து பார்த்தா பிஎஸ்சி பிளஸ் எம்சிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலோ ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு ஈக்குவல் தான். இன்ஜினியரிங்ல பிஇ பிடெக் கம்ப்ளீட் பண்ணதுக்கு ஈக்குவல் தான். ஜாப் கூட வந்து பார்த்தோம்னா ஒரு பிஇ பிடெக் முடிச்சவங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப்லாம் கிடைக்குதோ அதுக்கு ஈக்குவலா வந்து பார்த்தா கவர்மெண்ட் பிளஸ் பிரைவேட் ஜாப் வந்து பார்த்தா பிஎஸ்சி பிளஸ் எம்எஸ்சி முடிக்கிறவங்களுக்கு பிசிஏ பிளஸ் எம்சிஏ முடிக்கிறவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா பேங்க் ரெலவென்டான ஜாப் வருது ஐபிபிஎஸ் அப்படிமாங்க. இது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம். உங்களுக்கு இது கீழே வந்து பார்த்தா எஸ்ஓக்கான வேகன்சி வருது. எஸ்ஓனா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிமாங்க. இது கீழே ஐடி ஆஃபீஸர் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இந்த மாதிரி நிறைய வேகன்சி இருக்கு உங்களுக்கு. சோ இந்த ஐடி ஆஃபீஸருக்கான குவாலிஃபிகேஷன் செக் பண்ணீங்க அப்படின்னாவே ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தா இன்ஜினியரிங்ல பிஇ பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இது மட்டும் இல்லாம இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அது மட்டும் இல்லாம இசி இந்த மாதிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ரூல் இருக்கு. இதே போஸ்டிங்க்கு வந்து பார்த்தா நீங்க வந்து பிஜி கம்ப்யூட்டர் ரெலவென்டா முடிச்சிருந்தா கூட எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்ல எம்சிஏ இந்த மாதிரி முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ரூல் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக இதை மென்ஷன் பண்ணி சொல்றேன் அப்படின்னா நீங்க எப்பயுமே ஒரு பிஇ பிடெக்ல ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்றது பிஎஸ்சி பிளஸ் எம்எஸ்சில ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கும் ஈக்குவல் தான். உங்களுக்கு ஈக்குவலா கவர்மெண்ட் பிளஸ் பிரைவேட் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அதுக்கு ஈக்குவலா படிக்கணும். நீங்க இப்ப பிஇ பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலா நீங்க பிஎஸ்சி பிளஸ் எம்எஸ்சில கம்ப்யூட்டர் ரெலவென்டா சூஸ் பண்ணலாம். நீங்க இதுவே மாத்தி எடுத்துட்டு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா இப்ப பிஎஸ்சி பிளஸ் எம்எஸ்சில பிசிக்ஸ் எடுத்திருக்கீங்க. நீங்க போய் வந்து பார்த்தோம்னா பிஇ பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இவங்களுக்கு ஈக்குவலா எனக்கு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனில ஜாப் கிடைக்குமா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலும் ரொம்ப வாய்ப்புகள் கம்மியா தான் இருக்கு. அவங்களுக்கு ஈக்குவலான பட் உங்க ஃபீல்ட்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா இன்ஜினியரிங் படிக்க முடியல அந்த மாதிரி யோசிச்சீங்க அப்படின்னா பிஎஸ்சில அதுக்கு ஈக்குவலா இருக்க கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கங்க. அதுக்காக பிஎஸ்சியோட முடிச்சிடாம பிளஸ் எம்எஸ்சி படிச்சிட்டீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு ஈக்குவலா கவர்மெண்ட் பிரைவேட் ஜாப் ரெண்டுமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இந்த எம்ஏ எம்டெக் படிக்கணும்னா என்ன பண்ணலாம், அதாவது நம்ம எம்எஸ்சியோ இல்ல எம்சிஏவோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம், எம்ஏ எம்டெக் படிக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான அட்மிஷன் ப்ராசஸ் என்ன மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு கேட் எக்ஸாம் எழுதுங்க. இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு. அதாவது டாப் லெவல் காலேஜ்ல போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஐஐடி என்ஐடி ட்ரிபிள் ஐடி இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய யூனிவர்சிட்டில கூட வந்து பார்த்தா கேட் எக்ஸாமோட ஸ்கோர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சோ கேட் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா நேஷனல் லெவல் காலேஜ்ல அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல நீங்க தமிழ்நாடு பேஸ்ட் காலேஜ்ல ட்ரை பண்ணீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு கவர்மெண்ட் இன்ஜினியரிங்
இன்ஜினியரிங் காலேஜ் இல்ல பிரைவேட்ல டாப் லெவல் காலேஜ்ல எய்ம் பண்றீங்க அப்படின்னா அப்ப வந்து டான்செட் எக்ஸாம் எழுதுங்க. டான்செட் எக்ஸாம் தமிழ்நாடு பேஸ்ல கண்டக்ட் பண்ற எக்ஸாம், ஹையர் ஸ்டடீஸ்க்கான எக்ஸாம், அதாவது பிஜி கோர்ஸ்க்கான எக்ஸாம் உங்களுக்கு எம்சிஏக்கு, எம்பிஏக்கு, அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தா எம்ஏ எம்டெக் கோர்ஸ்க்கு, மாஸ்டர் ஆஃப் ஆர்கிடெக்சர் கோர்ஸ்க்கு, இந்த மாதிரி கோர்ஸ்க்குலாம் தனித்தனியா கண்டக்ட் பண்றாங்க. சோ தமிழ்நாடு பேஸ் காலேஜ் போகணும் அப்படின்னா டான்செட் எக்ஸாம் எழுதுங்க. இல்ல நேஷனல் லெவல்ல ட்ரை பண்றீங்க அப்படின்னா கேட் எக்ஸாம் எழுதுங்க. எம்ஏ எம்டெக் படிக்கிறனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கொஞ்சம் ஈஸியா கிடைக்கும். ஏன்னா நீங்க ஹையர் ஸ்டடிஸ் பண்ணிருக்கீங்க. எம்ஏ எம்டெக் அப்படிங்கிறது இன்ஜினியரிங்ல கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் கோர்ஸ் உங்களுக்கு, அதனால ஜாப் கொஞ்சம் ஈஸியா கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. முடிஞ்ச அளவுக்கு எம்ஏ எம்டெக் படிக்கும்போது கொஞ்சம் டாப் லெவல் காலேஜ் எய்ம் பண்ணுங்க. பிளேஸ்மெண்ட் நல்லா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு காலேஜ் லெவல் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை நிறைய ரிசர்ச் லெபார்ட்டரிஸ்ல ஈஸியா வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லை ஸ்பேஸ் சென்டர்ஸ் இந்த மாதிரி இடத்துல இந்த ரிசர்ச்சர், சயின்டிஸ்ட், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய பிஎஸ்யூ கம்பெனில கூட ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ எம்ஏ எம்டெக் பண்ணோம் அப்படின்னா நார்மலா வந்து பிஇ பிடெக் பண்றவங்கள விட அதிகப்படியான ஜாப் வந்து ஈஸியா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. சோ எல்லாமே உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல மட்டும் தான் இருக்கு. சோ பிஎஸ்சி பிசிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டு டைரக்டா எம்ஏ எம்டெக் படிக்க முடியுமா இந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா முடியாது. கண்டிப்பா வந்து பார்த்தோம்னா நீங்க பிஎஸ்சி இல்ல பிசிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்து எம்எஸ்சியோ இல்ல எம்சிஏவோ கம்ப்ளீட் பண்ணிட்டு எம்ஏ எம்டெக் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லா யூனிவர்சிட்டியும் எல்லா காலேஜும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வீடியோ கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.